வணக்கம் மக்களே. அமெரிக்காவில் ப்ரீசீசன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன Zinchenko ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த வரப்போறது யாரு, அடிமாட்டு வேலைக்கு விற்க போறது யாருன்னு இப்படி பரபரப்பா நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் in this episode 73 of Padal International Tamil Podcast. My name is Arun and I'm joined today by Arvind and Logi after a long time. Welcome back, boys. Hello. கூடவே we have all the way from Sydney, Bob Bhuvanesh, also known as Bob. தி அவே கோனர்ஸ் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ரெகுலராக நம்ம போட்டுட்டு இருக்கிற இப்போ என் கூடயும் விஜய் கூடயும் இங்கே பேசுகிற பிகாசோ கூடயும் இந்த அவே கோனர்ஸ் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பாப் தான் சொன்னாங்க. போய் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். இப்போ நம்ம போடுற இந்த இப்போ நாங்கள் கொடுக்குற லிங்க் எல்லாமே வந்து இந்த புது பிளேயர் ஸ்கவுட்டிங் ப்ரொஃபைல் பண்ணுறது எல்லாமே பாப் தான் along with fans of other teams. So welcome to the show, Bob. A couple of lines about what நன்றி. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இத்தனை நாள் வந்து இங்கிலீஷில் தான் பேசியிருந்தேன். தடுக்காம எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியல. ஸோ பட் ஆனால் வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம பேசுகிற மாதிரி பேசக்கூடியது பாட்காஸ்ட் டெஃபினட்டாக. I've been following Padal London for a long time since the start. ஸோ ஜஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அருண் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அருண். ஆப்பர்ச்சுனிட்டி அருண் கொடுத்துருக்காப்பா. என்ன வார்த்தையெல்லாம் சொல்றேன். கூட்டு வந்ததுக்கு சொல்றேன் வெளில இருந்து. ஸோ லைக் அந்த அப்பவே ஏஜென்ட்ட ஃபயர் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இந்த நேரம் வந்துரும். இந்த ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ஸ் நம்ம போடுவோம்ல, இப்போ நீங்க பண்ற ஸ்கவுட்டிங் ரிப்போர்ட்ஸ் இது எப்படி பண்றீங்க? லைக் who are you doing this with? Like just so people know and இருக்கிற credibility காட்டுறதுனால லைக் அந்த கூட இன்வால்வ் ஆன விஷயம். Because for example அதுல வந்து இப்போ நம்ம வந்து யாரோ ஒரு பிளேயர் லிங்க் ஆறோம் அப்படின்னு லிசாண்ட்ரோ for example நம்ம லிசாண்ட்ரோ மார்டினஸ். ஓகே. ஸோ லிசாண்ட்ரோ இப்போ நம்ம வந்து இந்த அவே கூனர்ஸ்ல வந்து பண்றதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஒரு அவே, அதாவது வந்து அந்த டீமுக்கான சப்போர்ட்டர்ஸை வந்து எடுத்துட்டு வந்து பேசினா வந்து they would have more information and since they are actually அவங்க வந்து அந்த பிளேயரை வந்து they have been watching him week in week out அப்படி பார்க்கறதுனால வந்து they of course have more than what we see in YouTube compilations. நம்ம வந்து சும்மா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல பற்றி தெரிஞ்சுக்கிறத விட அவங்க வந்து they can answer a lot more. ஸோ அப்படின்னும் போது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் வந்து we will see who is likely interested to come in and talk to us அப்படின்னு வந்து பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பெக்கெட்டை பற்றி பேசினோம். ஐ டோன்ட் நோ இஃப் இன் கேஸ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் ஆனால் வந்து ஒரு ஃபுட்பால் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து he was interested, he covers French football as such. அவர் நிறைய கிளப் ஃபாலோ பண்ணுவார். he writes and talks about commentator வேற அவர். ஸோ அப்படின்னும் போது வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை வந்து கூட்டின்னு வந்து பேசினா வந்து they will have more information. இன்ஃபேக்ட் நாங்கள் ரெக்கார்டிங் இல்லாமல் அவங்க கிட்ட சும்மா கேஷுவலா பண்ற சாட் தான் வந்து it is more than the recording. Definitely yes. as much knowledge. அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் கண்டிப்பா போடக்கூடாதுன்னு வர சொல்லுவாங்க. Yes, I know இது நடந்திருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ எஸ், ஸோ வெல்கம் டு த ஷோ பாப் அகேன். ஸோ போறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலா டாபிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்ற விஷயங்கள், முக்கியமான ஒரு விஷயம், நாங்க ட்வீட்ல போட்டிருந்த மாதிரி இனிமேல இருந்து டேக் பண்ண போறது கிடையாது யாருமே. உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம், அதை நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்கிற ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஆக்டிவ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு புது நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சேஞ்ச், பிராண்டிங் சேஞ்ச் எல்லாமே போட்டு கூடிய சீக்ரெட்ஸ் இந்த ஒர்க்ஸ் அண்ட் வில் பி பேக் வித் தட். ஸோ ஓகே, டாபிக்ஸ் போயிடலாம். மெயினா டாபிக்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தா ப்ரீசீசன் கேம்ஸ். இது வரைக்கும் நடந்த கேம்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவா என்ன பார்த்தோம், நெகட்டிவா லைக் பயமுறுத்துற மாதிரி என்ன இருந்திருக்கு. அகேன் ட்ரீட்டிங் ப்ரீசீசன் கேம்ஸ் அஸ் ப்ரீசீசன் கேம்ஸ் அண்ட் நாட் காம்படிட்டிவ் கேம்ஸ் தான் ஒரு அப்ஜெக்டிவா தான் பேச போறதை பத்தி. பிளஸ் Rogi had the opportunity to go actually see the Everton game in person. So Rogiயோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் இருந்தா நம்ம Outgoings பத்தி பேசுவோம். ஸோ திஸ் இஸ் தி அஜெண்டா ஃபார் தி டே. ஸோ ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச பவர் பாயிண்ட் ஸ்கில்ஸ் அந்த காலத்துல ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பவர் பாயிண்ட்ல போட்டு ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் பிரசன்டேஷன். ஏதாவது தெரியுதா? எனக்கே கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஸோ ஏதாவது கச்சா முச்சான்னு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ப்ரீ சீசன் கேம்ஸ் தஸ் ஃபார் நம்ம பார்த்தோம்னா 2 கேம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 2 கேம் வந்து ஒன்று வந்து அவேல ஆடணும், நியூன்பர்கோட ஜெர்மனியில போய் ஆடணும். அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்பவே மொக்கையான ஒரு கேம். அடுத்தது ஆர்சனல் எவர்டன். ஓகே, ஒரு காம்படிட்டிவ் டீமோட ஒரு ஆடின மாதிரியான ஒரு டீம். ஸோ ஓகே, இந்த ஆர்சனல் ஆக்சுவலி இப்போ போய் பாக்குறப்போ, எவர்டனோட போய் கேம் ரியல்ல பாக்குறப்போ லைக் ஹவ் வாஸ் தி அட்மாஸ்பியர் மோர் தென் லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் த பிட்ச். அந்த சுத்தி வேற இருக்கிற மத்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது மெயினா? ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி பார்த்துட்டு வரோம் போன சீசன்ல இருந்து. the team seems to be getting stronger, gelling better, they seem to fight for one another. அதோட கிளிம்சஸ் ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்ததா அந்த பிட்ச்ல, like whatever happened and everything?
I mean, to start with, the atmosphere was amazing. I expect பண்ணாம தான் நான் போனேன் because it's happening in Baltimore, Maryland, and they are like a proper football. I mean, American football American fans. football, yeah. So அங்க வந்து நம்ம வந்து ஆர்சனல் சப்போர்ட்டர்ஸ், I mean like ஃபுட்பால் நம்ம சாக்கர்னு எடுத்துட்டு போனோம்னா I never expected that many crowd. அவ்வளோ crowd வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. There were almost close to 40,000 people in the stadium, out of which like 38,000 were Arsenal supporters. So it's almost like filling up ஒரு 70-80% of Emirates fill பண்ற மாதிரி வெச்சுக்கோங்க. அவ்வளோ fill பண்ண அப்புறம் and leading up to the game I couldn't see any blue shirts. It was all red and white இருந்தது. I mean the expectation, நம்ம அந்த ஸ்டேடியம்க்கு போற அந்த ஃபீல், உள்ள உட்கார்ந்துட்டு and அந்த ஒரு கோல் போது நமக்கு அந்த வர எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. So it was like a very very memorable experience. Moreover, the support was very vocal, which the players didn't expect. Actually Arteta himself admitted that அவ்வளோ சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கல எவ்வளவு crowd வருவாங்கன்னு சொல்லிட்டு. So when they saw that kind of support, Everton were completely out of the game. அவங்க வந்து மேக்ஸிமம் they looked threatening only for like 1 or 2 minutes in the entire 90 minutes. We were like having a different ball game altogether. Especially on the second drinks break அப்புறம், the drinks break, the first half the drinks break அப்புறம் அந்த passage of playல வந்து பார்த்தோம்னா வேற லெவல்ல இருந்தது. And more one important thing என்னன்னா, this wasn't like a friendly at all. This was like proper ஆள் அடிச்சிருந்தானுங்க, செம்மையா ஆள் அடிச்சானுங்க. This was like a hardcore PL match மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த எரி மீனாவும் சரி, அந்த இன்னொரு டிகோரவும் சரி, பயமா அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, அது மாதிரி இருந்தது. 2-3 வாட்டி the crowd itself were like gypped up. So அப்படி இருக்கும்போது like the experience was amazing. And moreover like அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும் அது to expect from American supporters ன்னு சொல்லிட்டு. There were supporters who were coming all the way from Canada also. Like Canada இருந்து வந்தாங்க, சில பேர் வந்து they were coming from Seattle. அது மாதிரி வேற இடத்துல இருந்து they were like coming and they were like supporting Arsenal. So that was really good to see. And எனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து they were riding along with Arsenal. So next அந்த மேட்ச் முடிச்ச உடனே அந்த நைட்டே வந்து they were like going to Orlando RV-ல. சோ அதெல்லாம் இப்ப கேட்கும்போது அப்பதான் தெரியுது நம்மளுக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க அமெரிக்கால நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது I mean it felt really special. இன்ட்ரெஸ்டிங். நாங்கெல்லாம் வந்து அந்த மேட்ச் வந்து திருட்டு ஸ்ட்ரீம்ல தான் பார்த்தோம். We are joined by பிரசன்னா. வெல்கம் மச்சி. இத சொல்லணுமா? ஹாய் பாய்ஸ். வேற என்ன நம்ம உண்மையா சொல்ல முடியும்? நான் ஃபூபா டிவில பாக்குறோம், நான் சொல்ல முடியும். பொய் சொன்ன வாய்க்கு போது இப்ப நம்ம இதை பார்த்து. ஸோ எஸ், ரோஹித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோம். ஸோ இப்போ நம்ம 2 கேம் பார்த்தோம். 2 கேமே நான் வந்து மெயினா வந்து அந்த கோல் ஸ்கோரர்ஸ், ஜெசூஸ் 3 கோல் போட்டிருக்கான், எல்னி 1 கோல் போட்டா மிச்சம் 2, ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து 2 ஓன் கோல். ஸோ இதுல வந்து நம்ம பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லைக் ஓகே இது we can carry on to the season, this is giving me hope. இல்ல இது மச்சி, இது பிரச்சனையான ஏரியா மச்சி, இது கண்டிப்பா நம்ம புடிச்சே ஆகணும். ஏன்னா போன சீசன் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் கேடி இன்ஜுரி பேக்கப் இல்ல, பார்ட்டி இன்ஜுரி பேக்கப் இல்லன்னு சொல்லிட்டே இருந்தோம். அது வந்து இது ஒரு அளவுக்கு வந்து ஏதோ பண்றோம். we'll talk about that when we come to Zinchenko. But இதுல பாசிட்டிவ்ஸ் பார்த்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா? அரவிந்த் 2 மேட்ச் பாத்தியா நீங்க? 2 மேட்சும் பார்த்தேன். செகண்ட் மேட்ச் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். செகண்ட் மேட்ச்க்கு நான் வீட்ல இல்ல. பட் ரீப்ளே ரொம்ப நேரம் ரொம்ப தேடினேன், கிடைக்கவே இல்லை. ஒரு ரீப்ளே ஹைலைட்ஸ் ஒண்ணி தான் பார்க்க முடிஞ்சுன்னா விட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒன்னு வந்து வெரி எவிடென்ட், லைக் நம்ம the purpose with which they're playing and the intensity பத்தி பேசினாங்க அதுக்கு முன்னாடி, that was very evident. And அந்த intensity ties in with purpose. எப்படி விளையாடுறோம், யார் எங்க இருக்காங்க. சலிபா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவங்க கிட்ட இருந்து. லுக்ஸ் லைக் ஓகே, நிறைய ப்ராமிஸ் குறைங்கடா, நம்மளே இவ்வளவு ஹைப் பண்ண வேணாம்டா. ஹைப்புக்கு இல்ல ஒன் பாயிண்ட் அரவிந்த் நான் மட்டும் சொல்லிடுறேன். ஹைப்னு சொல்லல, அவன் பொசிஷனிங் வந்து நேர்ல பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. அந்த கால்வர்ட் லெவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கூட வரல. அதாவது the positioning of Gabriel and Saliba வேற லெவல். ஹைப்னு சொல்லல, Saliba is really to guide to look out for. கண்டினியூ வருதா? அதேதான். சோ அவன் வந்து பிசிக்காலிட்டி சரி, பேஸ் ரிகவரி பேஸ் சரி, அவ்வளவு பெரிய ஹை லைன் விளையாடும் போது ஏபிள் டு கெட் பேக் ஆன் டைம். அவனோட கேப்ரியலோட பொசிஷனுக்கு ரிலேட்டிவா சலிபாவோட பொசிஷனிங் எப்படி இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவன் ஃபார்வர்ட் பால்ஸ் நல்லா இருந்துச்சு. it was really nice to watch. I'm really looking forward
சீசனுக்கு when he starts giving good performances. அதுக்கு Saka was good. I liked him. Jesus கேக்கவே வேணாம், should have had a couple of more goals. நல்லா ஆடினா. Martinelli again live wire on the left. I feel like couple of people are going to be prominent fixtures in the team. ஒன்னு வந்து Gabriel Jesus, இன்னொன்னு வந்து Martinelli. This year I think is going to be his year. இது பெப்பேவோட இயர் திஸ் இயர்னு சொல்லாம இருந்த மாதிரி அந்த மாதிரி நடக்காம சும்மாவே அவனோட இயரா இருந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் பேசும்போது இந்த அபசகுரமா பேசக்கூடாது. சாரி மார்டினெல்லியும் கேப்ரியலும் வந்து பயங்கர லிங்க் அப் பண்ணாங்க ஹைலைட்ஸ் பார்த்ததுல. அவங்களோட கெமிஸ்ட்ரி வெரி எவிடென்ட். பட் இதுல வந்து ஒரு இப்போ ட்விட்டர்ல நம்ம நவ் தட் வி டாக்கிங் அபவுட் சலீபா, ஒரு பாசிட்டிவா நம்ம சலீபா பத்தி பேசுறோம். பட் ட்விட்டர்ல பரவலா வந்து போயிட்டு இருக்கிறது என்னன்னா வந்து இப்போ ஒரு பயங்கர சண்டை நம்ம தான் நம்மளுக்குள்ளே பண்ணுவோமே, இவன் கூட்டம் ஒரு சண்டை அவன் கூட்டம் ஒரு சண்டைன்னு சொல்ற மாதிரி ட்விட்டர் நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுல கேப்ரியல் ஸ்டார்ட் பண்ணுமா, ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுமா, சலீபா ஸ்டார்ட் பண்ணுமான்னு ஒரு பயங்கரமான சண்டை. இந்த ப்ரீ சீசனை வச்சு நம்ம டெஃபினட்டா போக முடியாது. ஹாஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூ சீன், ஹஸ் சலீபா ஷோன் எனிதிங் லைக் ஓகே இவன் தான் ஆடணும், ஒயிட்டுக்கு பதிலா இவன் ஆடணும், இல்ல கேப்ரியலுக்கு பதிலா இவன் ஆடணுங்கிற மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி இருக்கா, இல்ல கேப்ரியல் ஒயிட் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யார் வேணா அடிக்கலாம் இதுக்கு. ஓகே, நான் சொல்லலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் ஆர்டெட்டா வாண்ட்ஸ் ஒரு பிளேயர்கிட்ட பார்க்கும்போது வந்து அவன் வந்து he will want to look at his ball playing abilities. And அதுதான் வந்து that was highlighted in the preseason games that we saw. Saliba வந்து he is able to play, he is able to distribute the ball from the back. அவனால கரெக்டா he is able to pick players in the forward line. அது வந்து he is able to அவங்கள கரெக்டா ரீச் பண்ண முடியுது அவனால. weight on the pass perfect-ஆ இருக்கிற மாதிரி. Totally. இப்போ automatically that puts pressure on the other three defenders that we had. Gabriel இருக்கட்டும், இல்ல வந்து ஒயிட் இருக்கட்டும், இல்ல வந்து ஹோல்டிங் இருக்கட்டும், அவங்க they will have to step up to that level. Okay, இப்ப நீ சொல்றது படினா வந்து like ball playing center back na based on what you've seen so far, you're telling me that he's doing a better job or like he's raising the standard money. Oh yes, of course. Adha சொல்ல வரேன் நான். Because ஆனா அவன் வந்து see he's not coming here just to be in the Arsenal teamல இருக்கணும்னு இல்ல. He is gunning for a place in the French squad. So அப்படினும் போது வந்து he has got only time between now and November for him to put himself there. Okay va? So அப்படினும் போது வந்து with that being the case, he is showing more abilities in run. I mean again it's all early signs தான். இது வெச்சிட்டு நம்ம வந்து எதையுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. But it will immediately ஒரு ஷாக் மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற டிஃபெண்டர்ஸ் for them to step up to that level or perform even better. True. One more point என்னன்னா physical teams கூட சலிபா எடுக்கிறது I would prefer more than white. Like physically aerial presence அது மாதிரி இருக்கிற டீம்ஸ் கூட சலிபா would be adding a different dimension more than white வந்து he's quick passing அதெல்லாமே இருக்கு white கிட்ட. பட் அவனோட nimbleness வந்து we can play against teams like நார்மலா இப்ப ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் ஆடுற டீம்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து white எடுக்கலாம். ஆனா பிசிக்கலி யாரோ வந்து இம்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சலீபா அண்ட் கேப்ரியல் எடுக்கிறது இட்ஸ் ப்ரிஃபர்ட். இந்த பர்ன்லி மாதிரி டீம்ஸ் எல்லாம் தானே குறிப்பிட்டு சொல்றேன். பர்ன்லி எக்ஸாக்ட்லி பர்ன்லி அது மாதிரி டீம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த சாம்பியன்ஷிப்ல உட்கார்ந்திருக்கானுங்களே. நமக்குன்னு பார்த்து ஏதாச்சும் ஒரு கப்பல நம்ம வந்து மாட்டோம். ஆக்சுவலி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டே வந்து கொஞ்சம் பயமா ஆடியா என்ன சொல்றது ஒரு மாதிரி அடியால் மட்டும் தான் ஆடுவாங்க. தே ஆர் லைக் அவங்க வந்து மில்வால்குள்ளேயே அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து we should watch out for. மார்டினெல்லிய அடக்கி வச்ச ஸ்பென்ஸ் தான் இல்லையே இப்ப. வேணா ஏத்துடாத போதும் அந்த அவனுக்கு வந்து அவங்க போட்ட சீன் இருக்கு, அதாவது சஸ்பென்ஸ், அதாவது சஸ்பென்ஸ். அப்பா டேய் ஹார்திக் பாண்டியாக்கு பீச முளைச்ச மாதிரி இருக்கான். அதுக்கு அவன் மேனேஜர் போட்டு நான் பத்தியா இது எனக்கு வேணவே வேணாம் இதோ காண்டே எனக்கு யாரே கிடையாதுப்பா, சும்மா ஏதோ வாங்க சொன்னாங்க போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லன்ட்டான் பேசிக்கலி. சோ யாரோ அவன் வந்து லவ் சைல்ட் பிட்வீன் யாருன்னு சொன்னாரு ஆர்ச்சர் அண்ட் ஹார்திக் பாண்டியா. இந்த க்ளோனிங் பண்ணா அப்படின்ற இதுல டீஃபெக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. லைக் நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன், எனக்கு விட்டதுக்கு அவன் போனது கூட எனக்கு சிரிச்சிட்டு தான் இருந்தேன்.
இன்னொரு நான் நோட் பண்ண ஒரு விஷயம்னா வந்து மிட்ஃபீல்டு கொஞ்சம் லைக் ஆஃப்கோர்ஸ் ஆடினவங்கல வந்து லைக் எல்நனி வந்து ஏதோ புது லீஸ் ஆஃப் லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. லைக் கொஞ்சம் டைனமிசம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்நனினா ஸ்டாட்டிக்கா வந்து சைட் பாஸ் பண்ணுவான், ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்படி மூவ் பண்ணுவோம் அப்படி மூவ் பண்ணுவோம் அவ்வளவுதான். பட் ஆனா மூவ்மெண்டே வந்து நான் நாட் கோயிங் சோ ஃபார் ஹெட் டு சே தட் ஓகே பார்ட்டி இல்லைன்னா அவனை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னு. பட் ஒரு குட் ஸ்பாட் பிளேயர் இல்லைன்னு நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அவனோட இதுலயும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது, அதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயங்கள் தெரிஞ்சது. சொல்லு அரவிந்த் சொல்லு. அவனோட பொசிஷனிங்கும் செம்மையா இருக்கு. பட் தி ஒன்லி டவுன் சைட் இஸ் பார்ட்டி வந்து சிடிஎம்மா விளையாடும் போது இல்ல அப்படியே டிரான்சிஷன் டு 6-8 அப்படியே போயிட்டே இருப்பான் முன்னாடி. எல்நனி வந்து சிடிஎம்மா விளையாடும் போது அவன் பெர்ஃபெக்ட்டா சிடிஎம்மா தான் விளையாடுறான். ஆமா, அந்த என்ஃபோர்ஸ் பண்ணி ஜஸ்ட் கரெக்ட்டா அந்த சேஃப் பாஸ் தான் கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் பாஸ் எப்பயுமே. பட் அட்லீஸ்ட் அதுவே ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தானடா நம்ம பார்த்தோம். இட் இஸ் வாட் இட் இஸ். அவனோட ஸ்கில் செட் அவ்வளவுதான். ஆனா எனக்கு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தெரியுது பாக்குறப்ப. ஓகே இதுவும் வந்து அண்ட் பிளஸ் ஒரு கோல் வேற அடிச்சாங்க. ஆமா, அண்ட் அவகிட்ட ஒண்ணு என்னன்னா ஒரு மாதிரி லைவ்லியா இருக்கான். அதாவது பிச்ல வந்து அவன் ப்ரீ மேட்ச்லயோ இருக்கட்டும் போஸ்ட் மேட்ச்லயோ இருக்கட்டும் ஒரு மாதிரி எல்லாரு கூடவே நல்லா இருக்கான். லைக் ஹீஸ் லைக் தட் ஹாப்பி கை டு லைக் ஒரு ராட்வெலர் சாரி ஒரு ஜெரம் இது மாதிரி வச்சுக்கோயே, ஏதாவது ஒரு நல்ல பப்ளி டாக் மாதிரி வச்சுக்கோயே, அது மாதிரி. ஓகே ஓகே ஐ காட் இட். எஸ் ஒரு மாதிரி வந்து ஹார்ம்லெஸ்ஸா ஓகே எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ஃபேமிலி. ஆமா ஓகே ஓகே. சோ தட்ஸ் இது வரைக்கும் பாசிட்டிவ். ஸ்கியூ நீ வேற ஏதாச்சும் பாசிட்டிவ் பாத்தியா? நீ ரெண்டு மேட்ச் ஃபுல்லா பாத்தியா இல்ல ஹைலைட்ஸ் பாத்தியா? நீங்க ஃபுல் ஹைலைட்ஸ் தான். பட் என்ன சொல்றது அந்த டீமோட ஸ்பிரிட் நல்லாவே தெரியுது in terms of like how they engage and the என்ன சொல்றது more often than not and they seem to be having fun over there. ஓகேவா, அதுதான் I think on the bond and the இது வரும்போது I think if we have a good preseason we will like shadow the past of like என்ன சொல்றது last and the beginning எல்லாம் இருக்கு பத்தியா, early signings பண்ணோம், preseason எல்லா டீமும் இருக்காங்க, so we can like start off on the right foot. அதுதான் வந்து மேஜர் still too early. ஏன்னா ஆகஸ்ட் இன்னும் நிறைய டைம் இருக்கு, 2 வாரம் இருக்கு இன்னும். ஆமா, அதனால வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, நம்ம வாங்குற பிளேயர்ஸ் எல்லாமே லைக் அவங்களோட அக்ளிமேட்டைசேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியான பிளேயர்ஸ் தான் வாங்குறோம். இதர் லைக் ரியல் ப்ரூவன் or people who already have someone they can bank on. ஒன்னு வந்தனா ஓகே I'm not going to be fish out of water. I have people like என்னோட லாங்குவேஜ் பேசுற ஆளுங்களே இருக்காங்க. டெஃபினட்டா அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த செட்டிலிங் பீரியடுங்கிறது ஒரு முக்கியமான பீரியட், எஸ்பெஷலி ஃபார் சம்மன் கமிங் டு லண்டன். வேற எங்கேயோ வந்து எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து சன்னே தெரியாம இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு பீப்புள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தட் வாஸ் another positive that I saw. Of course நம்ம அடுத்தது வந்து நெகட்டிவ்ஸ் பத்தி பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள், ஓகே இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணல, இதுதான் சொல்யூஷன்னா அதுவே எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி ஆன விஷயங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் I know I'm being harsh, it's too early to judge, but எனக்கு வந்து டர்னர் வந்து ஒரு சின்ன இஷ்யூ மாதிரி தெரிஞ்சுது. ஸோ டாபிக் டர்னர், லெட்ஸ் ஸ்டார்ட் தேர். நீங்க டர்னர் வந்து இஷ்யூ அப்படின்னு சொன்னா Ramsdale கூட தான் வந்து he started off pretty brightly last season, but then he started off faded off towards the end of it. அது பயத்தை கூட தானே செய்யுது, குறைக்கவே இல்லையே. நீ சொல்றது இன்னும் பயத்தை கூட தான் செய்யுது. Imagine him as the first choice and you don't have anyone equally or even to this level. You are not helping. You are supposed to like இப்போ வந்து நீ கொஞ்சம் வந்து சிச்சுவேஷனை பெட்டர் ஆக்கணும். நீ வந்து எனக்கு எரியற நெருப்புல என்ன ஊத்த கூடாது. இல்ல டர்னர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் as you said கொஞ்சம் இதுவா இருந்தா, கொஞ்சம் ஃப்ரிஜிடியா தான் இருந்தா. ஆனா எவர்டன் கேம்ல வந்து he was much more assured. மேபி அது வந்து பின்னாடி கிரவுட் உனக்கு பயமா சப்போர்ட் பண்ணுது, யூஎஸ்ஏ கத்திருந்தாங்க அவங்க கிட்ட பால் போறாங்க. அதனால வந்து அவன் கொஞ்சம் ஜோஷ்ல இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா லெனோக்கோ டர்னருக்கோ கம்பேர் பண்ணும்போது லெனோ இஸ் மைல்ஸ் ahead. அதுதான் எனக்கு பயமே. நம்ம லெனோ மாதிரி இருந்த ஒரு கீப்பரை வந்து டர்னர் மாதிரி ஒரு கீப்பர் வச்சு ரிப்ளேஸ் பண்றோம். ஏன்னா லெனோ வந்து நம்ம லெனோ பத்தி பேசுறப்ப கூட பேசணும், அவன் he'll be a fantastic keeper for a new side that is getting promoted. ஏன்னா ஷார்ட் ஸ்டாப்பிங்ல அவனை அடிக்கவே முடியாது தாறு மாதிரி. இப்போ இந்த டர்னருக்குள்ள கூட வச்சுட்டு நீங்க ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்களா? ஏதாச்சும் டர்னர் இருந்தாலும் லைக் ஒக்கோங்கோ இருக்கான், ரெனார்சன் இருக்கான், இவங்க எல்லாம் வந்து பண்ணணும். ஏதாச்சும் எதிர்பார்க்கிறேன் டர்னர் வச்சு உள்ள போயிடுவோம், இல்லாத புது கோல் கீப்பர் ஏதாச்சும் வந்து ஒரு ஓல்டு கோல் கீப்பர் கிடைப்பாரு அரவிந்தோ? I don't think so. டர்னரோட கிரிட்டிசிசமே I'm not sure why it is there so far. ஒரு கேம் விளையாடினா அந்த ஒரு கேம்ல
கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அவனுக்கு. And there was one save that which he could have made, which he didn't find. That we move on. He's US national team oda goalkeeper ஆவறது is not so easy, and he's now USA number 1. ஒரு 4 US கோல்கீப்பர் பேர் சொல்லுவாங்களா? Zach Steffen, இவன் Tim Howard. டேய் இப்ப இருக்கிறவங்க சொல்லுங்க. Tim Howardலாம் வந்து கோச்சா மாதிரியே ரொம்ப நாள் ஆச்சு. இவன் அந்த NYCFC ஓட கோல்கீப்பர் ஜான்சன் somebody. பட் யா இவங்க இதுதான் யுனைடோட USA ஓட 1 2 3. This is they're a pretty good goalkeeping unit USA ஓட national team க்கு. ஓகே எனக்கு அது தெரியாது. டிஃபென்ஸ் USA ஓட டிஃபென்ஸ் is very horrible. So you Leno under Emery first season second season மாதிரி தான் அந்த டீம். ஓகே இன்னொரு நம்ம சென்டர் பேக் பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அப்பதான் ஒரு நிமிஷம் ஒரு அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது. லூயிஸ் ஆடுவானா, முஸ்தாஃபி ஆடுவானா, சொக்ராட்டிஸ் ஆடுவானான்னு பேசுறதுல இருந்து போயிட்டு இப்ப கேப்ரியல் ஆடுவானா, ஒயிட் ஆடுவானா, சலிபா ஆடுவானான்னு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு தானா, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேணாமா வந்து நமக்கு தான் நடக்குது. சோ வேற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பயம் நெகட்டிவ்ஸ் வேற ஏதாச்சும் தெரிஞ்சுதாங்க? லைக் too easy, definitely too early to judge, but like obvious okay இது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஒரு क्वेश्चन உங்க எல்லாருக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் சீசன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து we had Oba and Lyca as the central strikers மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து Nketiah was just supplementing. Balogun கூட வந்து he was there for a while and before he was loaned out. ஓகேவா, he didn't play, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வந்து இப்போ now that we've just got Jesus possibly to replace one of them, இப்போ வந்து ஓபாவோ இல்லை லேக்காவையோ வந்து ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா இன்னொருத்தன் இல்லாதது, are we one injury away from crisis in the striking? How do you see it? இப்போ இது like do we talk about this thinking that Balogun is going to stay or is he going to leave on loan? See, even if Balogun stays, right, நம்ம வந்து we didn't give him much opportunities at the start, but then if he stays, right, see there can be a different take on this, right? Like நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரைக்கர் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா டாப் கோல் ஸ்கோரர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து 3 பேருமே ஸ்ட்ரைக்கர் இல்ல. We didn't have the dependency on a striker, that we weren't that dependent on a striker to score the goals. Like almost 70% of the goals came from our wingers. Yeah, so அப்படி இருக்கும்போது I don't think அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். And in Gabriel Jesus we have got a really good hungry striker who is a very good poacher and அந்த ஒரு winning mentality கொண்டவன், almost like a Sanchez ன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது we have definitely upgraded தான் சொல்லுவேன். And எடி வந்து போன சீசன் ஸ்டார்டிங்ல இருக்கிற எடிக்கும் போன சீசன் எண்டிங் இப்ப இருக்கிற எடிக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. போக்கேமான் மாதிரி எவால்வ் ஆயிருக்கான் எடி இப்ப பாக்கிறதுக்கு. கண்டிப்பா அவன் ட்ராக் டெஸ்ட் நடக்குது அவனுக்கு. இல்ல அந்த மேட்ச்ல கூட if you see அந்த ஒரு டர்ன் பண்றான் பாத்தியா, அந்த டர்ன் முன்னாடி பண்ணதே இல்ல அவன். அவனுக்கு அந்த டர்ன் பண்ணி அவன் திரும்பி அவன் ஃபினிஷிங் பண்றானோ அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு அந்த டெக்னிகாலிட்டி வந்து டெக்னிகாலிட்டி as well as his physical prowess he has improved a lot. So அப்படி இருக்கும்போது we should be excited for this even though we lost to good strikers in Oba and Lyca. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் சீசன்ல அவங்க இம்பாக்ட் ஒண்ணுமே இல்ல. இந்த சீசன்ல we don't have to even think about that. Let's move forward with Jesus and AD. So you reckon we don't need to replace anyone? I think he's saying like Aubameyang replace பண்ணியாச்சு, Jesus வச்சிட்டு Eddie would be sort of Lacazette replacement அந்த மாதிரி. Correct, exactly. அந்த எடியோட ரோல probably Balogun ஆடுவான். eventually futureல பேரத் வந்தான்னா பேரத் ஆடுவான். அந்த மாதிரி நினைக்கிறேன். இப்போ இருக்கதுல அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நினைக்கிறேன். Unless like anyone else has any other take on it, like பேரத் வந்து என்ன கன்சென்சஸ் நம்ம வந்து enough strikers இல்லையான்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப Lacazette இருந்தா Aubameyang இருந்தா அவங்க வந்து ரோகி சொன்ன மாதிரி இம்பாக்ட் இல்லனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெபுடேஷன் ஒன்னு இருக்கு. ஓகே, ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கர் இருக்கு. பட் ரைட் நவ we have like Jesus, Eddie. கரெக்ட்டா, எடி போன சீசன்ல இருந்தா இப்ப Jesus, Eddie இருக்காங்க. சோ அதுல இந்த அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்கு இப்ப இவங்க கொடுத்த அதாவது ஒன்னொன்னு என்னன்னா இவங்க ரெண்டு பேர் பேரை கேட்டா it doesn't install fear among the opponents. அதுதான் எஸ் ரெபுடேஷன் வைஸ் பார்த்தோம்னா ஓகே. இப்போ நம்ம வந்து மத்த கிளப் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு டாப் 4 டிபேட் போனோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க பாயிண்ட் பண்றது சிட்டி கிட்ட ஹாலண்ட் இருக்கு, ஸ்பர்ஸ் கிட்ட கேன் இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட யார் இருக்கா, ஹெசூஸும் இவனும் தான் இருக்கான், ஒரு ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர் மாதிரி. சோ இது வந்து எதாவது எந்த விதத்தை இம்பாக்ட் பண்ணுவாங்க மாதிரி தான் क्वेश्चन. நீங்க உனக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கா கியூ அதுல?
ஆக்சுவலி என்ன பார்த்தோம்னா நம்ம அந்த ஆர்டெட்டா அந்த ஸ்டைல் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, குவார்டியோலா மாதிரி he wants to like doesn't need a tip of the spear. ஒரு ஸ்பியர் இல்லைனா அவனுக்கு வந்து நிறைய ஸ்பியர் வேணும், ஓகேவா? அதனால வந்து he'll try to spread out the goals from everybody. அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஐ திங்க் we will need one more என்ன சொல்றது அட்டாக்கிங் ஆப்ஷன் அந்த சைட்ல, either from midfield or directly another striker. ஏன்னா விங்கர் மாதிரி. I think they were also trying to sign that type of player. என்ன சொல்றது ரஃபீனியா. அதான் ரஃபீனியா நம்ம பாக்கெட்ல இருந்து செல்சி பாக்கெட் பிக் பண்ணிட்டு செல்சி பாக்கெட்ல இருந்து பார்சலோனா ஆச்சு போயிட்டாங்க. மெயினா வந்து என்ன சொல்றது அந்த 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 கோல் நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாலிடா ஒரு கிளப்பா நம்ம வந்து ஒரு 70 கோல்ஸ் மினிமம் அடிக்கணும்னு வச்சுக்கோ. லைக் எங்கே நம்ம வந்து பிட்வீன் அவர் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் 10 கோல் per person வச்சாலே நீ வந்து யூ நீட் 7 of them. எங்க அந்த 7 லைக் சும்மா ஜெனரல் என்ன சொல்றது நம்ம நார்மல் மேத் போட்டாலே அந்த மாதிரி எங்கே நம்மள்ட்ட இருக்கு. சாக்கா, மார்டினெல்லி, ஹெசூஸ், எடி, இஎஸ்ஆர் 5 வரானுங்க. அதுக்கப்புறம் வந்து வேராவும் ஓடகார்டும் ஆளுக்கு ஒரு 5 அடிப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஆமா, அப்போ 2 வேர்ல்ட் ஸ்கோர் பண்ண மாட்டானா யாரு? எல்லனியா 2 குரூஷியல் கோல். எல்லனி 2 கோல்னா இப்ப என் தலைமை சாக்கா அவன் அடிக்கிற கோல் எல்லாம் இல்ல. சாக்கா 2 கோல், எல்லனிக்கு 2 கோல், பார்ட்டிக்கு 1 கோல் குத்துப்போம். 70 வந்துச்சு. 70 இதெல்லாம் கணக்கு போட வேண்டியிருக்கு அப்பா. சோ அப்ப கோல்ஸ் பத்தி பேசுறப்ப நம்ம வந்து ஹெசூஸ் பத்தி கொஞ்சம் பார்த்தோம். ஆக்சுவலி லைக் டெஃபினெட்லி வந்து ஹெசூஸ் வந்து இந்த மாதிரி இது இம்பாக்ட் ப்ரொவைட் பண்ணுவான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வந்து கொண்டு வரது வந்து லைக் அவனோட மூவ்மெண்ட் தான் வந்து எனக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் இம்ப்ரெசிவ். நம்மளுக்கு சாம்பிள் சைஸ் கம்மி, அவன் சிட்டிக்கு நிறைய ஆடல, பட் ஆடின கேம் எல்லாத்துலயுமே டெஃபினட்டா அது ஒரு இம்பாக்ட் பண்ணுவான். ஐ டெஸ்ட்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட்ங்கிறது அவங்க கிட்ட இருந்து டெஃபினட்டா இருக்கும். சோ அதுதான் நான் ஹெசூஸ்ல இருந்து மெயினா பார்த்தது. அகைன் நம்ம சொல்ற மாதிரி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்கிறதுனால லைக் கோல் குடுக்குறானோ இல்லையோ கோல் கிரியேட் பண்றதுலயும் அவன் நிறைய உள்ள கொண்டு வருவான், நிறைய இன்வால்வ் பண்ணுவான். நான் வந்து இந்த அதர் ஃபேன்ஸ் கிட்ட வந்து பர்டிகுலர்லி போத் ஆன் Zinchenko and Jesus பத்தி பேசினப்போ, even though I was talking about Zinchenko with all of them, they still wanted to mention about Jesus in the back. அவங்க சொன்னாங்க வந்து one thing that they really liked about Jesus in terms of what he does at City அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 90th minute வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். that is one of his biggest abilities. அவன் வந்து சரி ஓகே நம்மளால முடியல அப்படின்னு சொல்லி he won't drop his level down. நம்மளுக்கு வந்து we need that in many games because நம்ம வந்து when it is not working, plan A is not working, plan B is not working அப்படின்னு பார்க்கும்போது வந்து we need such sort of players to sort of say, hey guys, the game is still like 20 minutes இருக்கு, வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு one who keeps on trying until it works அப்படின்னும் போது it's a quality which is really needs to be looked at and something which will be valuable நமக்கு. ரோகி சொன்னதோட ஒரு கம்பேரிசன், ரோகி உனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு மாதிரி ஒரு இதை மறந்துட போறேன்னா அனாலஜி டக்குன்னு வந்துச்சு. நீ எப்படி வந்து எல்னி வந்து ஒரு கடலி டாக்னு சொன்னேன், அந்த மாதிரி ஐ திங்க் ஹெசூஸ் இஸ் லைக் a pitbull, ஓடிட்டே இருக்காரு. இந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு வந்து அதுக்கு 60th மினிட்ல உள்ள வரும்போது 90th மினிட்ல வரைக்கும் கண்டிப்பா அவன் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா எனர்ஜி எல்லாம் நான் ஃபுல்லா தான் இருக்கேன் உனக்கு. நீதான் பேசுறியா? எனக்கு நீ பேசுறதே நம்ப முடியல சீரியஸா. இல்ல I was just being cheeky, but இதுல I have high hopes. ஏன்னா அவனோட நேஷனல் டீம், பிரேசில் நேஷனல் டீம்ல ஆடுறது, சிட்டில ஆடினா போவோம். whenever he played majority of the game, that pitbull nature in him is always there. and he's one of the stats that stood out வந்து அவனோட expected assists for a striker, it's actually pretty high. For 90 that was actually ஒரு winger stat மாதிரி இருந்துச்சு வந்து, which is again shows his playmaking ability. I think that is going to be the most. one more thing, he is not selfish. அதாவது அந்த செல்ஃபிஷ்னஸ் அவங்ககிட்ட இல்ல. ஆண்ட்ரூ சொன்ன பத்தி அந்த ஒரு கயோஸ் கிரியேட் பண்றான் பாத்தியா உள்ள, அந்த கயோஸ் தான் வந்து we should thrive on that chaos. like சாக்கா ஆர் மார்டினெல்லி. இந்த நேரத்துல குண்டூசி இல்லையே, இந்த மாதிரி கச்சா மச்சான் ஆர்டர் பண்றேன் நம்ம தலைவரி கோலமா ஆடுவான். அண்ட் இன்னொரு விஷயம் நீ பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து பெனால்டிஸ் ரொம்ப கம்மியா வந்தது. ஹேசூஸ் இருக்கும்போது கண்டிப்பா பெனால்டிஸ் நம்மளுக்கு வரும். இன்டெலிஜென்ட் மூவ்மெண்ட். எஸ், சோ ஹேசூஸ் கிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் the signing that I'm actually like very excited about, ஏன்னா Zinchenkoங்கற மாதிரி ஒரு பிளேயர் வந்து நான் வந்து அவன் சிட்டி ஆர்டர்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மெயினா because Wenger wanted him.
வந்தப்ப எனக்கு வந்து ஒண்ணு புரியல, எதுக்குடா ஜின்செங்கோக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க, சிட்டில என்ன பண்றாங்க, மொக்க பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. போக போக the way in which he is evolved as a player, ஒரு லெஃப்ட் பேக்காவோ அவனோட வெர்சிட்டிலிட்டியாவோ அந்த இன்டெலிஜென்ஸ் that he possesses for ball playing is really really good. இது வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் சைனிங். ஜின்செங்கோ கிட்ட எனக்கு நான் எதிர்பார்க்கலன்னா, நான் மெயினா சொல்றது என்னன்னா, அந்த லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு இருக்கிற பயம் இனிமே இருக்காது. அது ஒரு பேக்கப், இஃப் ஹி மேனேஜஸ் டு ஸ்டே இன்ஜுரி ஃப்ரீ, கேட்டி இன்ஜுரி ஆனாலும் அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதை தவிர்த்து என்ன எதிர்பார்க்கலாம் கிட்ட ஜின்செங்கோ கிட்ட இருந்து? பாப் ஏதாச்சும் ஸ்கவுட்டிங் ஏதாச்சும் தெரிஞ்சது அவனை பத்தி இது பண்றப்போ? ஸ்கவுட்டிங் இப்போ சூன் வெளில விடுறோம் அது. சோ இப்போ வந்து ஒரு சிட்டி ஃபேன்ட்ட வந்து அது அப்படியே அந்த இதுக்கு ஒரு ட்ரெய்லரா இருக்கட்டும், அந்த ஸ்கவுட்டிங் ட்ரெய்லர் டீசரா. ஸோ அவன் வந்து he can play in multiple positions. இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாம் வந்து பேசுனீங்க வந்து Arteta prefers similar to what Guardiola does at City. He doesn't want one head to the spear but multiple heads. அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் Guardiola வந்து அவனை வந்து விங்கரா ஆட வச்சிருக்கான் சிட்டியில. பட் தென் அவன் சொல்லியிருக்கான், நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ வந்து அதுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் த பேஸ் டு பிளே அட் த விங் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஹி காட் மூவ் டு அ லெஃப்ட் பேக் பொசிஷன். அவன் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஃபேன் சொல்லும்போது சொல்லியிருந்தான், அந்த மாதிரி வந்து எங்கால் வந்து எவ்வளோலாம் ட்ரை பண்ணியிருக்காருன்னா ஃபில் ஃபார்டன்லாம் வந்து ஃபுல் பேக்காக செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவங்க இப்படி வச்ச எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். பட் தென் what City fans feel in general அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து they feel that Zinchenko playing at the left back gives him more assurance. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he can go in the attack, he can complement in the midfield. இப்போ வந்து பின்னாடி வந்து ரொம்ப வந்து அப்போசிஷன் வந்து அவங்கள க்ரௌட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வந்து he can shift the focus and then he can actually move up to the midfield in trying to change the momentum on the team formation or இல்லை இதுவோ வந்து டைனமிக்காக he can do. பட் தென் அவன் யுக்ரைன்ல ஆடும்போது வந்து he plays mostly in the midfield for them. இப்போ நீங்க ஸ்காட்லாண்ட் கேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா he was the standout performer there. அவங்களோட என்டையர் மூவ்மெண்ட் டிபெண்டட் அப்பான் வாஸ் ஹவு ஹீ கேன் ஆக்சுவலி மூவ் த பால் ஃபார்வர்ட். அதெல்லாம் வந்து ஹவு ஹீ கேன் ஆக்சுவலி பிக் பிளேயர்ஸ் அப்படின்றதெல்லாம் தான் 8 மாதிரி பொசிஷன் ஆனால இல்ல டபுள் பிவட்ல இப்போ வந்து ஐ டோன்ட் நோ இவனுங்க வந்து இந்த வித்ததுக்காக வந்து சொல்றானுங்களா இல்லையான்னு தெரியல. அப்பா நம்பர் 10க்கு ஆடுவானா அப்படின்ட்டு நம்பர் 10 ஐயோ கண்டிப்பா லெஃப்ட் பேக் ஆடுவான். லெஃப்ட் பேக்கா இவன் தான் ஏன் லெஃப்ட் பேக்கே அப்படின்றாங்க. ஏதாவது ஒண்ணுத்த சொல்லுங்கடா, நாங்க வாங்கிட்டேன்டா போறேன்டா அப்படின்னா அது ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. சீரியஸாவே எல்லாத்தையும் சொல்றானுங்க. பட் தென் ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா ஈவன் ஃபார் அஸ் டு சி ஒரு இப்போ அவன் எந்த கிளப்ல வந்தான்னு ஒரு ட்ரிவியா கொஸ்டின் கேட்கட்டுமா உங்களை எல்லாரையும்? எந்த கிளப்ல அவன் வந்தான்? சிட்டிக்கா? இதுல யுக்ரைன்ல ரஷ்யால இருந்து வந்தாங்க. ரஷ்யன் டீம் யூஃபா அப்படின்னு அந்த யூஃபால ஆடின ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ். விக்கிபீடியா படிச்சோம்ல நாங்க. சொல்லுங்க ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் சொல்லுங்க. யார் வந்திருக்காங்க அங்க இருந்து சொல்லுங்க. ஆக்சுவலி அதையும் படிச்சேன், மறந்துருச்சு. ஓகே, நம்ம ஃபிங்பாங் ஆடி இருக்காருங்க. ஓ டென்ஸ். ஓகே 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 ஓகேவா? சோ இது ஐ மீன் எனக்கு அந்த டீம் இருக்குன்னு முன்னாடியே தெரியும். இவன் போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அண்ணாமலை சீன் ஞாபகத்துக்கு. சரத் பாபு கீழே இறங்கி ரஜினி மேல போகுது, ஜின்செங்கோ அப்படியே மேல சிட்டி வரைக்கும் வந்து இங்கிலாந்து வந்துட்டான். அப்படியே அங்கே இருந்து இறங்கி அப்படியே கீழே போறான். அவன் வந்து அங்கேயிருந்து வந்துட்டு பிஎஸ்பி போய் ஜாயின் பண்ணியிருக்கான். பிஎஸ்பில அவனுக்கு நிறைய சான்ஸே கொடுக்கல. பட் தென் he came into that 11 when Mendy was at the top. அங்க வந்துட்டு he was able to show his attributes and he was able to display what he can do. அது வந்து காமிச்சு then he was able to play. I mean of course ஒரு சிட்டி டீம்ல ஆடுறவங்க nobody is guaranteed a spot and all those sort of things. everybody வந்து அப்படியே மாறிட்டே இருப்பாங்க and everyone will have somewhere to contribute. அப்படின்னும் போது வந்து for him to keep doing that, for him to improve to that level and still be there in reckoning. இப்போ City are not desperately were looking for him to be sold. Right. They were very happy to have kept him. Yeah. Okay, just that we wanted him more and we could use him more. That was actually the luring thing for us to buy him. So அப்படின்னும் போது வந்து he provides a versatility which was never seen anywhere during the last season. நம்ம வந்து நம்மளுக்கு டியனி வந்து இன்ஜூர்டா ஐயோ போச்சுரா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பாத்தீங்களா? இப்போ அந்த ஃபீல் வந்து we won't have to think about that sort of a scenario. Even for that matter, நம்ம வந்து Xhaka for example if he is injured or suspended most of the time, அவன் வந்து most of the time suspended. So அப்படின்னும் போது வந்து he can slot in that midfield place.
டைரக்டா ஈஸியா வந்துரும் முடியும் அவனால. ஓகே தட் அது ஃபைன். ஓகே the fact that he plays 8, the fact that he plays full back is fine. பட் ஆனா இன்னுமே இருக்கிற பெரிய ஓட்ட பார்ட்டி சைஸ்ல ஒரு ஓட்ட. இவன் எஃபெக்டிவா பார்ட்டியை ரிப்ளேஸ் பண்ணி லைக் பார்ட்டி அளவுக்கு ஆடினாலும் அந்த இடத்துல வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆட முடியுமா? எல்என்ஏ விட பெட்டர் ஆப்ஷன். So I don't know if Neny is the direct Partey replacement today. Sambi seems to be the more obvious choice. Either way, Sambi is not great himself in that position. Okay. But the key வந்து அந்த இடத்துல Sambi and Zinchenko has a little more Premier League experience. He's more in tune with the pace of the game. And his dribbling ability, getting out of tight spaces, although it's been very evident in the games he's played, may not necessarily be in the midfield. It's probably a little more in the wings. But Ukraine national team, because Zinchenko plays as a midfielder, so it's not like he's doing something that is totally out midfielder. நம்ம midfielderனு சொல்றதுக்கும் அந்த ஸ்பெசிபிக் ரோலுக்கு தானே நமக்கு பிரச்சனையே வருது. நம்ம கிட்ட 10 midfielder இருந்தாங்க, பார்ட்டி இல்லனாலும் அந்த 10 midfielder ஒருத்தனே போட்டு ஆட முடியல. அந்த midfielderோட traits என்னது? You should be able to control play in the middle of the park where there are things that is attacking you from 360 degrees. Wingsல இருக்கும்போது 180 degrees தான் உன்னுடைய attacking zones. So what Zinchenko has shown is he's able to adapt between fullback and a midfield role, which naturally means he's able to adapt to whatever situation he's in. That is a positive sign for him to try and refill that party shape goal. One of the other points Arun mentioned பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து we are buying players or profile of players who have already been used to such league or இதுவா இருக்கட்டும். இவங்க வந்து both Zinchenko and Jesus for that matter, இவங்க ரெண்டு பேருமே their best came out when Arteta was there as an assistant manager at City. Right. So adu vandu that is very crucial in us signing both of them. Avanga rendu per vandu they completely trust upon what Arteta has done for them and how they could express themselves in this current Arsenal team. Next Leroy Sané varum. சானே எல்லாம் வேணாம், மிஸ்ட்ரி விங்கர் தேவையில்லை, சானே தேவையில்லை. 300k எல்லாம் கொடுத்து அவனை வச்சுக்கிட்டு எனக்கு புரியல. இப்பதான் உனக்கு 24 வயசு, இப்பவே 300k அப்ப 2 எக்ஸ்டென்ஷன் இருக்கும் எலிஜிபிள். அவன் அப்ப என்ன முடிக்கும் போது 700k முடிப்பானோ? 1000 போகும், ஈஸியா போகும். நீ வேற மை காட். இல்ல ஒரு விஷயம், நம்ம இவ்வளவு டிஸ்கஸ் பண்ற மிட்ஃபீல்ட் பத்தி நம்ம இன்னொருத்தனையும் சைன் பண்ணோம், ஆனா அது பத்தி நம்ம வந்து அவ்வளவு எக்ஸைட்டடாவே ஆக மாட்டோம். பேசணுமே, ஃபேபியோ வேரா பேசணுமே நம்ம இதுல. சரி ஓகே. இல்ல லைக் இந்த டிஸ்கஷன்ல வந்து we spoke about Neny, we spoke about Lokonga, we spoke about Xhaka, Partey, Zinchenko. இன்னொருத்தர் இருக்கானே 35 மில்லியன் கொடுத்து ஒருத்தர் வந்து ஒரு மெழுகுவத்தி ஒண்ணு வாங்கிருக்கோமே, அவனை பத்தி நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்ப பிசோமாவா அவனான்னு பார்த்தா ஹேண்ட்ஸ் டவுன் பிசோமா நான் போயிருப்பேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பிசோமா நம்ம கையில வரல. எனக்கு விளையாடுறது completely different positions. Are you guys excited for Fabio Vieira? Oh yes. I'll ask a controversial question. எனக்கு தெரிஞ்சு it's going to be a hit or miss only. ஏன் சொல்ற? Because of adaptability, physicality. Like, okay. Even if Rohit, sorry, just on that note, now உங்ககிட்ட ஒரு question கேக்குறேன். Would you rate Bernardo Silva's time at City as a hit or miss? Hit. எப்படி சொல்றீங்க? Definitely. அவன் வந்து அவனோட number of creations and his key passes, main key passes வந்து வேற லெவல்ல இருக்கு. சரி ஓகே. Did you know about him when he came from Portugal to City? Similar things. இப்போ நம்மளுக்கு தான் we can't appreciate or we have not seen Vieira. நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் அப்படியே பில்டப் பண்ணி இந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு 2 மாசம் ஒரு பிளேயரை போட்டு நாய் மாதிரி அலைஞ்சி அப்புறம் நம்ம சைன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அப்படியே பண்ணனால இந்த வியராவோட சைனிங்கை வந்து we can't appreciate that much. ஒரு போர்ச்சுகீஸ் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட வந்து பேசினோம் நாங்க வியரா பத்தி. சீரியஸாவே more than anything they were Martinelli scores. My god, அதுக்குள்ளயா? my start acha super. Sorry. சொல்லுங்க. I was mentioning நான் எங்க அப்படியே லைவ் அப்டேட் வர கொடுத்திருக்கோம் பாட்காஸ்ட்ல. You don't really know who we have actually got in. You can't really understand that. நான் எங்க போர்ட்டோ ஃபேன்ஸ் கேளு, then we will know அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிருக்காங்க. நான் அதுக்கு ஒரு கான்ட்ராடிக்டிங் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் சீசன் நம்ம லொகோங்கா சைன் பண்ணும்போது வின்சென்ட் கம்பெனி இதே தான் சொன்னான், நீங்க யாரு சைன் பண்றீங்க உங்களுக்கு தெரியல, லொகோங்கா இஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் பெல்ஜியம்,
நேஷனல் டீம் அது மாதிரி சொன்னான். அவன் என்னதான் யங்கா இருந்தாலும் அவனோட இம்பாக்ட் வந்து அவ்வளவு இல்ல, அதை ஒத்துக்கிறோம்ல. We have to accept the fact. அவன் விளையாடினதே 20% of the games தான் last year, and விளையாடின situations where that has to be taken into consideration. இல்ல see, I'm looking forward to having Vieira in our team. I am looking forward for his creativity. அவனோட லெஃப்ட் ஃபுட் வந்து நல்லா இருக்குன்னு நான் எல்லாமே சொல்றேன். ஆனா I'm not that excited like how excited I am for Jesus or Zinchenko. அவ்வளவுதான் நான் சொல்றேன். Maybe அவங்கள நிறைய பாக்குறீங்க, அவ்வளவுதான் விஷயம். இன்னொன்னு எனக்கு நீ சொல்றது புரியுது, இந்த அடாப்டபிலிட்டிங்கிறது டெஃபினட்டா இப்போ பெப் டீமே நம்ம பாத்துருக்கோம். எவனா வந்தான்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல எவனுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அந்த அடாப்டிங் பீரியட் டெஃபினட்டா இருக்கும். பட் வியராக்கு எனக்கு இன்னொன்னு என்னன்னா, போர்ட்டோ ஃபேன்ஸ்ல நான் எங்க பார்த்தாலுமே ஐயோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் போனதை விட எங்களுக்கு இவன் போனதுதான் வந்து ஒரு பிரச்சனை. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் போட்டதானே. சோ அதுதான் அந்த இது ஒண்ணு நிறைய இது பேசிட்டு இருந்தாங்க. ப்ரூனோவா இல்ல இன்னொருத்தனா லிவர்பூல் வாங்கினாங்க டிஎஸ் Luis Diaz. Yeah, I don't remember which one of them was from Porto, but like the fans were really saying like, okay, Vieira was from Porto. Yeah, இன்னொன்னு என்னன்னா Vieira வந்து like he is someone who is capable of playing across a lot of positions. Again, on versatility வந்து கிட்டத்தட்ட பெர்னார்டோ சில்வா மாதிரி தான். விங்ல ஆடுவான், ஒரு டீப் லைன் 8 ஆடுவான், அட்வான்ஸ்ட் 8 ஆடுவான், அட்வான்ஸ்ட் 10 ஆடுவான், கேம கூட ஆடுவான். ஆமா, எனக்கு என்னன்னா இனி வந்த உடனே கோல் அடிப்பானா, வந்த உடனே 10 அசிஸ்ட் கொடுப்பானா? மாட்டான், அதெல்லாம் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு யூரோப்பால அவன் பிரசன்ஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா யூரோப்பியன் டீம்ஸ் கூட I would definitely start Vieira. Yeah, I agree. I think he will start European games for sure, but like in the point la Premier League la வந்து immediate impact இருக்குமா? I agree with immediate impact இருக்காது. Right, இருக்காது. Yeah, he கொஞ்சம் டைம் ஆகும் probably like after the World Cup. ஏன்னா World Cup எல்லாம் போறது கிடையாது. So after the World Cup இந்த இது அந்த பாயிண்ட்ல நம்ம இருக்கிறப்ப டெஃபினட்டா அந்த நேரத்துல வந்து ஒரு யூட்டிலிட்டி பிளேயரா ஒரு ஸ்குவாட் பிளேயரா ஆமா ஒரு நல்ல பேக்கப் பிளேயரா இருக்கும். ஆமா, நான் ஏன் இந்த பாயிண்ட் கொண்டு வந்தேன்னா because we are talking about that we are having a pattern of signing players who are already PL ready, but I don't see Vieira as PL ready in the current season. He may improve during the course of the season, not immediate impact இருக்காது. அவ்வளவுதான் சொல்லுவேன். அது எனக்கு புரியுது. Yes, I think I'll agree to that. My finishing thought to that would be Odegaard when he came in was very similar to Vieira. He's probably a little bit more a little more muscle than Vieira had, but very similar profile to what Vieira was or Vieira is right now. And on the 6-month loan spell is what made us sign him. Okay. என்னோட concluding thought வந்து Vieira is more than Premier League ready, and you would see him if he is fit enough to start and if he is fit enough to play, you will feel like how important Odegaard has been for us. அவனும் இதே வியராவும் அதே மாதிரியே he will show his abilities right from the first game that he's playing. சிட்னி வந்து வாயில சக்கரை போடுங்க. எக்ஸாக்ட்லி அத நான் சொல்ல வந்தேன். நீங்க சொன்னது மட்டும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். We'll be very happy. சிட்னில வந்து வாயில சக்கரை போடுறேன் நான் சொல்றேன். இங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி லைக் இனிஷியல் இம்பாக்ட் ஐ அம் எக்ஸைட்டட் ஃபார் ஹிம், பட் இனிஷியல் இம்பாக்ட் எதிர்பார்க்கல. பட் நீ சொல்ற மாதிரி நிறைய இனிஷியல் இம்பாக்ட் ஆச்சுன்னா எஸ் குட் ஃபார் us, definitely good. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து we got both of these guys for 75. Premier League proven players, Premier League winners, we've got them for 75. Super exciting. The biggest improvement by far Rob holding மண்டை. அவனோட மண்டை சொட்டையில இருந்து இப்ப அப்படியே ஓடும்போது முடி ஆடுற லெவலுக்கு அப்படி தலையை எடுத்து தட்டி விட்டுட்டு போறான். அம்மாடி இங்க பாக்குற யாரா புதுசா இருக்கான். அதுவும் வந்து சன்ல பாக்கும்போது அந்த சன்ல இது பண்ற கோல்ட் லீடர் ஓடுற மாதிரி இருக்கு. எஸ், இன்னொரு நாய்க்குட்டி அனாலஜி. இந்த நாய்கள் வைத்து வரும் டாக்ஸ் எபிசோட் இது. So yes, that's I think இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம வந்து இன்கமிங்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுதான். இது அடுத்தது வந்து அவுட் கோயிங்ஸ். பட் நம்ம அவுட் கோயிங்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி we'll talk about outgoings if we have time or we'll do a separate episode on that. முன்னொரு முக்கியமான ரெண்டு விஷயம். நம்ம வந்து கியூ வந்து கேமியோ சினிமால வர ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணிட்டு கிளம்பிட்டான். பட் ஆனா இதுக்கு இடையில வந்து லைக் ஒன் திங் தட் he was also excited about was like in the trailer All or Nothing trailer drop ஆயிருக்கு. Just a few things on that. Like எனக்கு All or Nothing பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சது. அந்த ஒரு சண்டை, ஒரு கான்ட்ரோவர்சி, அவங்க டிராப் பண்ணது எல்லாமே. பட் ஒன் திங் தட் ஸ்டுட் அவுட் வாஸ் தி ஸ்டாண்டர்ட்ஸ் சீம் டு ஹேவ் இம்ப்ரூவ்ட். அந்த மினிமம் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வா வந்து நில்லு, நீ வா ஆடு, நீ வந்து நில்லு, சந்தோஷமா என்ஜாய் யுவர் கேம், பிளே வாட் எவர் யூ வாண்ட், எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. யூ ஆர் பிளேயிங் டுவர்ட்ஸ் அ கோல். இந்த ஒரு கோலுக்கு தான் நம்ம ஆடுறோம். அது யூ ஹேவ் டு டை ஃபார் தி கோல். This got me super excited. So just a little bit on the trailer.
There are two things that are going to stand out in this in this show. ஒன்னு ஆர்டெட்டா, இன்னொன்னு கிரானிட் சாக்கா. அவ எனக்கு ஷாக்காவோட இன்டர்வியூ சூப்பரா இருந்தது. வாவ், சூப்பரா சொன்னான் ஷாக்காவோட இன்டர்வியூ. மத்தபடி அந்த டீசர் வரும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வரும் பாத்தியா, ஒரு மாதிரி நல்ல ஃபீல் ஒன்னு வரும். சரியான சாங் யூஸ் பண்றாங்க. நம்ம ஜெயிச்சோமோ தோத்தோமோ அதெல்லாம் மேட்டர் இல்லாம ஐ திங்க் எக்ஸைட்மெண்ட் வேல்யூல இட் வில் பி ரியலி குட். இந்த வந்து நம்ம டாட்னமுக்கு பார்த்தோமே, டாட்னம் வந்துட்டு மொரினியோ வந்து கேனை கூப்பிட்டுட்டு நான் அந்த லெவலு, நான் உன்னை கூப்பிட்டு போய் அந்த லெவலுக்கு கொண்டு போய் உட்காந்து வச்சுக்கோ, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாம இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் நான் இருக்கேன். அந்த எபிசோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் அந்த எபிசோடுக்கு மேல எல்லாம் பார்க்க முடியல. நான் இந்த லெவலு நான் உன்னை கூப்பிட்டு போயிடும். எனக்கு அதுல இருந்து ஞாபகம் இருக்கிறது ரெண்டு விஷயம். இந்த டாட்னம் ஒன்னு சொல்றது, ரெண்டாவது சானுக்கும் லாரன்ஸ்க்கு சண்டை வந்துட்டு சான் கத்துவானு ஐ டிட் நாட் டூ எனிதிங் அப்படி பண்ணு. அது அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. I stopped that. So really excited for that. நம்ம ட்வீட்ல போட்ட மாதிரி maybe like we can have a watch along for the first episode if that is possible. That would be super exciting. Sure. So அது நம்ம ரேட்ல புடிச்சிர போறாங்க bro. நம்ம இதுல தான் வச்சிருக்கோம், எல்லா கிட்ட பிரைம் இருக்குதுல. ஓகே நம்ம தான் பிரைம் வச்சது. அவன் வாட்ச் பார்ட்டி, பிரைம்ல வாட்ச் பார்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பாருங்க. But I don't think அந்த வாட்ச் பார்ட்டி வந்து கான்டினென்ட் அக்ராஸ் பண்ண முடியும்னு. முடிஞ்ச வரைக்கும் பிரைம் இருக்கு. ஓகே முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோமே. வாஸ்தவம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லைக் அவே கேட் டிராப் பண்ணிட்டாங்க. Was anybody able to get their hands on it? என் ஃப்ரெண்ட் பாலா யூகேல 40 டிகிரி வெயில்ல அவே கிட்ட வாங்கி அத போட்டுட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டான். அதான் கமிட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேற யாருமே அந்த அளவுக்கு வந்து லைக் அந்த கிட் கையில வந்து ஒரு மாதிரி தெரியல. எல்லாமே வேற லெவல். ஆமா, really good looking kid. So hopefully வந்து இதுவா இருக்கும். ஓகே, கடைசி 10 நிமிஷம் இருக்கு. டப்பு அவுட்கோயிங்ஸ் பத்தி பேசி முடிச்சிரோமா? ஓகே, அந்த பிரசன்டேஷன்லயே அப்படி அபாரமா நான் போட்டிருக்கேன். 2 போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம கோலிஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே போறவங்க இவங்க கண்டிப்பா வெளியே போகணும். லெனோக்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஒருத்தருக்கான அவனுக்கு சைக்கிள் ரிக்ஷால இருந்து அனுப்பிச்சிடலாம். அவெல்லாம் வந்து அவெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரியல. அவனை நான் பார்த்தேன், அதாவது கோல் போஸ்டோட இவ்வளவு தூரம் கம்மியா இருக்கான். அவனை எதுக்கு வாங்கணும்? காலேஜ்ல படிக்கிற நம்ம காலேஜ் போலயே அவனோட நல்ல இருப்பான். அவன் ஏதோ ஒரு இதுல வாங்கிட்டான். இப்ப யார் வாங்கினாரு? ஆர்டெட்டா வாங்கினானே, எமரி வாங்கினாங்க. எமரி இந்த இனாக்கி இல்ல ஆர்டெட்டா கோல் கீப்பிங் கோச். ஆர்டெட்டா இனாக்கி கானா சைனிங். எஸ், என்னதான் நம்ம கோல் கீப்பிங் கோச் நல்லதா நிறைய பண்ணாலும் பாப்பேங்க. லைட்டா கண்ணா சொந்தப்போ அவன் பர்ஸ் ஆட்டையை போட்டு போய் வாங்கிட்டான். பை தி வே கோல் செம்ம கோல், மார்டினெல்லி ஃபினிஷ். Oh my god, Nuno Tavares, what a turn. இன்னும் 1-0 தானா? 1-0 தான். ஓகே, சோ ரெனார்சனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து சீன்றா மாதிரி தெரியல. இது நமக்கு ஒரு ஸ்டாப் ஆகணும், லிங்கே பண்ணாதான் ஒரு ஆள் டெஃபினெட்லி. பட் லெனோக்கு வந்து ஐ திங்க் we are still haggling over a few million with Fulham. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் if he goes to Fulham he'll do really well. ஏன்னா அவனுக்கு வந்து he'll do an awesome job. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ்க்கு எல்லாம் ஷாட்ஸ் நிறைய வரும். லெனோ தாறுமாறா ஷாட் ஸ்டாப் பண்ணுவான். So he'll be the difference between them staying and leaving. Hopefully he gets his chance. ப்ரொஃபஷனலா இருந்திருக்கான். எனக்கு ஒண்ணு புரியல, 10 மில்லியன் தான் நம்ம கேக்குறோம் real proven goalkeeper and they are not even accepting the 10 million bid. That is like pathetic. I mean they'll eventually do that. It's just how business happens. ஏதோ 12ல முடியும்னு நினைக்கிறேன் நான். போன சீசன் இந்த ரோமாவை தான பண்ணாங்க. கிரானிட் சாக்காக்கு 20 மில்லியன் கால் அழுதுட்டு அதுக்கு அப்புறம் டாமி ஏப்ரஹாம் 40 மில்லியன் கொடுத்தாங்க போயிட்டு. ஆமா, so அது so Leno தான் closest. Hopefully he gets his move to Fulham. Professional, very good player. So next defenders, no loan போவானா? I think so. Brighton will be a good move for him. Potter is a good manager. அவனுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். அவனை காம் டவுன் பண்ண, நம்ம சொல்ற ஒரே விஷயம் லைவ் வயர் அடிச்சு ஓடுறான், அவனை காம் டவுன் பண்ணும். இப்பவுமே அதான் ப்ரோ பண்ணான். லெஃப்ட் பேக்ல இருந்து ஒரு பால ரிசீவ் பண்ணா கம்யூனிட்டி அது மிட்ஃபீல்ட் இவங்க கிட்ட போய் நிக்குது. அது டேய், அதாவது எவர்டனுக்கு 2-3 வாட்டி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால 2-3 வாட்டியும் வந்து அந்த சைடுல தான் வந்தது. ஆளே காணோம், இவ ஆளே காணோம். நேரா போய் அவங்கள்ட்ட பால் கொடுத்துட்டு இந்தாங்க நீங்க ஆடுங்க, ஏன் ஆடல குடுக்குறாலோ அப்படின்ட்டு பால். மாரி பேரன் எனி மூவ்மெண்ட்ஸ்? மாரி வந்து ரொம்ப அப்ப அந்த டீம் வரும் இந்த டீம் வரும், நாங்க சின்ன இட்டாலியன் டீம் எல்லாம் வாங்குவோம், ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ஆனா வந்து எதுவும் மூவே ஆல வருண். அது வந்து அப்படியே வந்து கணத்துல போட்ட கல்லு மாதிரி வந்து உக்காந்துருக்கு. ஒன்லி திங் என்ன பாசிபிளி குட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தேன்னா வந்து பேரின் வந்து இட்ஸ் வெரி லைக்லி
that he will again go back to Betis. That is what will likely happen. என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இந்த மொரேனோ அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். He is likely going to be sold வந்து I thought he already was sold. அதுதான் சொன்னாங்க. அதுதான் அந்த மொரேனோ வித்ததுனால வந்து பேரன் போவான். அது மாதிரி தான் வந்து குக்குரேயா Zinchenko அது எப்படி போகும். சோ அது ஏதாவது டாக்ஸ் நிஜமா போயிட்டு இருக்கா, பாசிட்டிவா போயிட்டு இருக்கா இல்ல ஏதாச்சும்? I don't think there is any talks. அதனால தான் இவனுங்க எல்லாம் வந்து இந்த போய் ப்ரீ சீசன்ல எல்லாம் போய் உட்கார்ந்திருக்கானுங்க. So இவங்க வந்து if they are still on the team and still training with the first team means that there is nothing progressing on at the moment. எதுவுமே கான்கிரீட்டா எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து we have to see what comes up once after we are back அப்படின்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங். ஸோ டிஃபெண்டர்ஸ்ல அந்த நிலவில தான் இருக்கும். நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் நான் ஏமன் மிட்ஃபீல்ட்ல போட்டிருக்கேன். ஏன்னா மிட்ஃபீல்ட்ல தான் ஆடணும் மூக்கால தான். ஸோ அதனால அவனை போட்டிருக்கேன் மிட்ஃபீல்ட்ல. ஏமன் டொரேரா ஏதோ மூவ் ஆற மாதிரி இருக்குல்ல டொரேரா? வெலன்சியா இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. பட் தென் இப்போ ஸ்டில் டொரேரா இஸ் அகைன் ஜாயின் வித் தெம் தி ஃபர்ஸ்ட் டீம் டு தி US tour. So which means that Valencia is interested. Gattuso wants him there. But வந்து கேட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. அதான் நம்ம 10,000 ரூபாய் சொன்னா 10 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தம் ரூல். ஓகேவா, எவனுமே நம்ம கேட்ட காசு கொடுக்க போறது இல்ல. கேட்ட காசு கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கணும்லடா. நம்ம 1 0 2 0 கட் பண்ணி கொடுத்தா என்ன பண்ணுது? 20,000 2 rupees கொடுத்தாங்கனா இந்த வேன் கடத்தல் காமெடி மாதிரி தான் டெம்போல வச்சு கட்டிருக்கோம் பாரு. அவனோட வேஜஸ் ஒரு இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு 100க்கு மேல வாங்குறாங்க. அதுவே வந்து வேலன்சியா மாதிரி டீமுக்கெல்லாம் 100லாம் ரொம்ப ஜாஸ்தியான விஷயம். அந்த ரெவென்யூ வராத கிளப்ஸ்க்கெல்லாம் அது பாவம். ஹோப்ஃபுல்லி he gets a chance to. ஏமனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? ஏமன் மூவ் ஆறது பத்தி மொரினியோ தெர்த்தி அம்ச்சான் அங்க இருந்து ரோமால இருந்து. சோ ஏமன் வந்து even if he goes unsold, I'd like to keep him ஒரு squad player. ஆமா, Swiss knife ஆப்ஷனா சும்மா வச்சுக்கோ ஸ்குவாட்ல. ஒரு பிடிச்ச Swiss knife எல்லா பக்கமும் போயிட்டு எல்லாத்தையும் கட்ட. போன தடவை வந்து நம்ம வந்து அதான பண்ணோம். அவனுக்கு தான் he doesn't want to he still reckons that அவன் ஏதா ஆடினா பயங்கரமா இங்கிலாந்துல எல்லாம் வந்து கால போடுவாங்கலாம். ஒரு மனசுல ஒரு குட்டி பெஞ்ச் நினைப்பாங்க. வந்துச்சு அந்த FA Cup win பண்ண சீசன் he played for England as a left back. Right back. Anyway, it's a long way to go for the World Cup. But anyway, yeah, that's there. But the only இது வந்து he's on the last year of his contract, so if he's going to stay, he has to sign an extension. இல்ல நம்ம we extended his contract before he joined Roma. So அப்படியே value is protected. ஆமா கரெக்ட். வேல்யூ அத ப்ரொடெக்ட் வேற பண்ணனும். அந்த வேல்யூ ஏஎம்என் கா பண்ணோம். ரீஸ் நெல்சன் தானே எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஏமன் பண்ணல. ஓகே, ஓ அப்படியே அப்படினால ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட வேல்யூ அது இல்ல. அது நமக்கு தெரியுது இப்போ. ஆமா, he's out of contract this season. Misplaced pass கிறுக்க. Okay, so last outgoings attack, the elephant in the room, Pepe. ரைட் ஹேண்ட் சூடுங்க. ஏதாச்சும் ஓடுதா? நம்ம வந்து பெப்பே பை ஏதோ இன்னொரு அவங்களும் ஸ்பெயின்ல தானே ஒரு டீம் செவியா தானே வந்து பெப்பேயோட லிங்க் ஆறாங்க. செவியா ஆமா. அவங்க 25 மில்லியனாவது கொடுங்கடா. டேய் 75 மில்லியன் கொடுத்து வாங்கிருக்கோம்டா. 25 மில்லியனாச்சும் கொடுங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? இவனுக்கு வேஜஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் சொல்லல டெம்போ டிராவல் எல்லாம் வச்சு கடத்திருக்கோம் பஸ். 25 கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதான் பிரச்சனையாவே இருக்கு. லைக் இவன் நம்ம வாங்கின வேல்யூக்கும் நம்ம வந்து கொடுக்குற வேஜஸ்க்கும் எந்த டீமுமே அவனை அஃபோர்ட் பண்ண முடியாது. வேஜும் அஃபோர்ட் பண்ண முடியாது, இதுவும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இது ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணும் போது தான் பயமா இருக்கு. இதுக்கு மேல நம்ம பண்ற டிரான்ஸ்ஃபர்லாம் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி எண்ட் ஆகக்கூடாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். சோ பெப்பேக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நெல்சனுக்கு ஏதாச்சும் மூவ்மெண்ட் ஆச்சா? எனக்கு இன்னொரு என்னன்னா, நெல்சன் ஏஎம்எல்லாம் இங்கிலீஷ் பிளேயர்ஸ் தானே. நம்ம வில்லாக்கு 20 மில்லியனுக்கு வித்தோமே. இந்த நெல்சன் ஏஎம்எல்லாம் ஏன் வந்து எதுவும் எந்த இங்கிலீஷ் டீம் கூட வாங்க மாட்டாங்க? இப்ப நியூ கேசல் மாட்டினானுங்க. இப்ப எவனும் இல்லையே. இப்ப நியூ கேசலும் உஷாராயிட்டானுங்க. ஓ, ஏமாத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்க இப்போ? ஓகே அப்படி சொன்னா ஓகே தான். சோ நெல்சனுக்கு எதுவும் மூவ்மெண்ட் இல்ல. சோ ஃப்ளோ போவானா? பாலகன் இதுல போவான்னு நினைக்கிறீங்களா? லோன்ல போவான்னு நினைக்கிறீங்களா? If we get a new winger, or do you think he's going to stay? I think he will stay at least for the first half of the season. With World Cup on the horizon, we'll use him in Europa League games. The மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு I have a strong suspicion. So I think he will stick around. இதுதான் ஐ திங்க் லைக் நம்ம மிச்சம் இருக்கிறதுலயே வந்து எல்லாத்தையுமே வச்சதுமே இவங்க தான். நம்மளுக்கு வந்து மெயினா வந்து அவுட் கோயிங்ஸ் பார்த்தா இவங்க தான் வச்சோம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவுட் கோயிங்ஸ் இது வரைக்கும் எதுவும் பேச்சு அடிப்படையில் நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர் பார்த்து நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாத்தையுமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ எஸ், ஐ திங்க் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ரியலி நைஸ் ரெக்கார்டிங் வித் யூ கைஸ்.
நிறைய விஷயம் பேசணும். ப்ரீசீசன் நடக்கிறது, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கிறது, ஆல் ஆர் நத்திங் எல்லாம் பேசணும். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இன்னொரு சைனிங் கூட வந்துடும். அந்த சைனிங்கோட வர்றப்ப இன்னும் ஜாஸ்தி பேசுவோம். ஜின்சென்கோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சூரஜ் சொன்ன மாதிரி ஜின்சென்கோ இன்னும் டீம் பஸ்லயே ஏறலடான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே நிஜமான இன்னும் 2 இது வரும். இப்போ பாத்தீங்களா இப்ப வந்து he sitting in the stands with Edu for the game. ஓகே நான் போய் மேட்ச் போய் தான் இந்த ரெக்கார்டிங் முடிக்கிறோம்ல, அடுத்த மேட்ச் தான் போய் பார்க்கணும். ஸோ அப்படியே மேட்ச் பார்க்க போகலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிராண்டிங் மாத்திரம் புதுசான விஷயங்கள் வருது. ஸோ நம்ம அடுத்தது வந்து டெஃபினட்டா வந்து புது இன்ட்ரோ, புது ப்ரொஃபைல், நீங்க சொன்ன மாதிரி அவுபமேங் ஃபேஸ் எல்லாம் தூக்கிட்டு புதுசா வந்து we'll be back. So thanks a lot for the support guys. Continue supporting us. Thank you very much. Good night guys. Come on, you Gunners. Bye.